காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 2 பகுதி 153 சம்ஸ்காரங்களின் பெயர்கள். ஜீவாத்மாவுக்கு பரிசுத்தி ஏற்படுவதற்காக 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொன்னேன். அவை கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், குருகுலவாசத்தில் செய்ய வேண்டிய பிராஜாபத்தியம் முதலிய 4 வேத விரதங்கள், அது முடிந்ததும் செய்கிற ஸ்நானம், பிறகு விவாகம், அதன்பின் கிருஹஸ்தன் செய்ய வேண்டிய 5 நித்திய கர்மாக்களாகிய பஞ்சமகா யஜ்ஞங்கள் ஆக இதுவரை மொத்தம் 19. இதோடு கிருஹஸ்தன் செய்ய வேண்டிய பாக யஜ்ஞங்கள் 7, ஹவிர் யஜ்ஞங்கள் 7, சோம யஜ்ஞங்கள் 7 ஆக யஜ்ஞங்கள் 21 சம்ஸ்காரங்களே ஆகும். 19 + 21 40 சம்ஸ்காரம். அஷ்டகை, ஸ்தாலிபாகம், பார்வணம், ஸ்ராவணி, ஆக்ரஹாணி, சைத்ரி, ஆச்வயுஜி என்று 7 பாக யஜ்ஞங்கள். அக்னியாதானம், அக்னிஹோத்திரம், தர்சபூர்ண மாசம், ஆக்ரயணம், சாதுர்மாஸ்யம், நிரூடப சுபந்தம், சௌத்ராமணி என்ற 7 ஹவிர் யஜ்ஞங்கள். அக்னிஷ்டோமம், அத்யக்னிஷ்டோமம், உக்தியம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், அப்தோர்யாமம் என்னும் 7 சோம யஜ்ஞங்கள். 40 சம்ஸ்காரங்களில் தினந்தோறும் பண்ண வேண்டியவை சில இருக்கின்றன. சில காலங்களில் பண்ண வேண்டியவை சில, ஆயுளில் ஒரு தரம் பண்ண வேண்டியவை சில. இவைகளுக்குள் ஒவ்வொரு கிருஹஸ்தனும் நன்றாக தெரிந்து கொண்டு தினமும் செய்ய வேண்டிய முக்கியமான சம்ஸ்காரங்கள் பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்ற 5. மந்திரமில்லாமல் வெறுமே செய்யும் காரியத்தை விட மந்திரத்தை சொல்லி செய்வதே அதிக நன்மை தரவல்லது. இப்படி மந்திரபூர்வமாக காரியம் பண்ணுவதே சம்ஸ்காரமாகிறது. கிருஹஸ்தன் தினந்தோறும் செய்ய வேண்டிய பஞ்சமகா யஜ்ஞத்தில் சோஷியல் சர்வீஸ் என்பது மந்திரபூர்வ சம்ஸ்காரமாகிறது. பஞ்சமகா யஜ்ஞங்கள் பிரம்மயஜ்ஞம், தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், மனுஷயஜ்ஞம், பூதயஜ்ஞம் என்பவை. வேதம் ஓதுவது என்ற அத்தியனமே பிரம்மயஜ்ஞம். யாகமும் பூஜையும் தேவயஜ்ஞம். தர்ப்பணம் பித்ருயஜ்ஞம். விருந்தோம்பல் மனுஷயஜ்ஞம். ஜீவ ஜந்துக்களுக்கெல்லாம் பலி போடுவது பூதயஜ்ஞம். இவை போலவே ஔபாசனம், அக்னிஹோத்திரம் 2 தினசரி செய்வது. ஔபாசனம் என்பது 40 சம்ஸ்காரத்தில் உள்ள 7 பாக யஜ்ஞங்களில் சேராத ஒரு பாக யஜ்ஞம். அக்னிஹோத்திரம் என்பது 7 ஹவிர் யஜ்ஞங்களில் ஒன்று. தர்சபூர்ண மாசம் என்ற இன்னொரு ஹவிர் யஜ்ஞம் 15 நாளுக்கு ஒரு முறை செய்வது. மற்ற 5 ஹவிர் யஜ்ஞங்களையும் 7 சோம யஜ்ஞங்களையும் வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஆயுசில் ஒரே ஒரு தடவையாவது செய்ய வேண்டும். கஷ்டமான சோமயாகங்களை ஜன்மாவில் ஒரு முறை பண்ணினால் போதும் என்று கருணையோடு வைத்திருக்கிறார்கள். மாசந்தோறும் பண்ண வேண்டிய பார்வணி சிராத்தமும் பிரதமைகளில் செய்யும் ஸ்தாலிபாகமும் தவிர மற்ற 5 பாக யஜ்ஞங்களும் வருஷத்துக்கு ஒரு முறைதான். இதையே வேறு விதமாக வகுத்து சொன்னால் பஞ்சமகா யஜ்ஞம் என்று 5 அக்னிஹோத்திரமும் ஔபாசனமும் ஆக 7 தினசரி செய்வது. தர்சபூர்ண மாசம் பக்ஷம் ஒரு முறை, ஸ்தாலிபாகமும் பக்ஷம் ஒரு முறை, பார்வணி மாசாந்திரம் 40 உள்ள மற்ற யஜ்ஞங்கள் சம்வத்சரத்துக்கு அதாவது ஆண்டுக்கு ஒரு தரமோ ஜன்மத்தில் ஒரு முறையோ பண்ண வேண்டியவை. ஒரு போகம் விளையும் நிலங்களில் அறுப்பு அறுக்கிறது வருஷத்துக்கு ஒரு தரம். முப்போகம் விளைந்தால் 4 மாசத்துக்கு ஒரு அறுப்பு. சில பயிருக்கு ஜலம் தினந்தோறும் பாய்ச்ச வேண்டும், சிலவற்றுக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் பாய்ச்ச வேண்டும். இவைகள் எல்லாமே சம்ஸ்காரங்கள்தான். ஆனாலும் இவைகளுக்குள் வித்தியாசம் இருக்கிறது. அவைகளை போன்றவைதான் மனுஷனுக்கான சம்ஸ்காரங்களும்.